அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்த குரு கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றார். இடையில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். குறிப்பாக இந்த 12 மாதங்களில் அவர் இருக்கக்கூடிய ஓராண்டுகள் சஞ்சாரத்தில் 4 மாதங்கள் தவிர சுமார் 8 மாதங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். குருவால் நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. பொதுவாக அவருடைய பார்வையினுடைய பலன் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம், சம்பாத்தியம்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியத்துக்கு குறைவு இல்லை ஒரு பக்கம். ஏன்னா 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். எல்லாருமே தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அத்தனை பணம் கையில் இருக்கான்னா இல்லை. பட் இந்த தடவை வரவுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அடுத்து குரு 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ஜாப்னு அர்த்தம், நம்முடைய ப்ரொஃபஷன் அர்த்தம், நம்முடைய கரியர் அர்த்தம். ஸோ குரு 6க்கு வந்துட்டாலே வேலை வாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், இனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி பரவாயில்ல. உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க, நான் வெளியே வந்துட்டேங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த ஜாப் கண்டிப்பாக உண்டு. குரு 6க்கு வந்துட்டாலே வேலையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்க தயங்க மாட்டார். ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும். குறிப்பாக ஜாபில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ, குறைஞ்சபட்சம் ஒரு போனஸ் எதிர்பார்க்குறோம், அரியர்ஸ் எதிர்பார்க்குறோம், இன்சென்டிவ் எதிர்பார்ப்போம், ஒரு ஹைக்கு எதிர்பார்ப்போம். இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து குரு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ்
எதிரி எப்பயுமே நேரடியாகவும் மறைமுகமாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும். யாரெல்லாம் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க பயப்படாதீங்க. இல்லைன்னா வேறு மாதிரியான செக்டாரில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த பயிற்சி முழுவதும் இருக்குது. யாரெல்லாம் நல்ல திறமையான லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பாங்க. நல்ல ஸ்கில்டு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. இது கணவன் மனைவி போத்தார் சைடு 2 பேருக்குமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு. 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் இது இந்த பயிற்சி முழுவதுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லேட்டாக தான் திருமணம் நடக்கும். குறிப்பாக அக்டோபர்லேருந்து ஜனவரிக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது, எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா அடக்கி வாசிங்க. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் நமக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இதெல்லாமே தான் இந்த பயிற்சியில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டோட முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அல்லது உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் இதெல்லாம் பெரிய லெவலில் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைவு என்பது பெரிய லெவலில் இருக்குது. கணவன் மனைவி பிரிவுங்கிறது பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களோ பார்ட்னரை விட்டு பிரிய வேண்டிய காலம், பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலம் இப்படி தான் இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை பெரிய லெவலில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ் இருக்குது, வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் பெரிய லெவலில் யுக வணிகங்களில் முயற்சி பண்ணுறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அது ரேஸில் ஏதாவது பணம் போட்டால் தேருமான்னு நினைக்கிறது, லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறது, ஏதாவது கேசினோவில் சீட்டாட்டத்தில் பணத்தை விட்டால் தேருமான்னு நினைக்கிறது, இது ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இதில் எல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாம், கோல்டு பாண்டு வாங்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு மல்டிப்புளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பின்னாடி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் கிரகங்கள், குறிப்பாக குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஸோ இந்த குரு பயிற்சியில் நிறைய உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும்
ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். அதுலேயும் அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஸோ தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நான் முதல்ல சொன்னது தான், கடன் இருக்கோ நல்லது. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படும். உடலில் என்ன சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.